ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருநெல்வேலி ஸ்டைல் குக்கிங். இன்றைக்கி வந்து நான் என்ன செஞ்சு காட்ட போகிறேன்னா குடல் மிளகு வறுவல். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். அதுக்கு நான் 1 கிலோ அளவுக்கு குடல் எடுத்து அதை வந்து சுடுதண்ணியில் போட்டு கட் பண்ணி மஞ்சத்தூள் போட்டு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு இப்போ நம்ம பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்து வச்சு அதில் நம்ம கழுவி வச்சுருக்க குடலை எடுத்து போட்டு இப்போ குடலெல்லாம் எடுத்து நம்ம குக்கரில் போட்டாச்சு. இதில் வந்து 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு, அப்புறம் இதில் இந்த கறி வேகிறதுக்கு நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். அளவாக தண்ணி சேர்த்தா போதும். நம்ம கிரேவி செஞ்சால் தான் நிறைய தண்ணி சேர்த்தணும். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து குக்கரில் ஒரு 5 விசில்லேருந்து 10 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், குடலை வந்து குக்கரில் 5 நிமிஷம் வச்சு எடுத்தாச்சு. இப்போ நம்ம தாளிச்சிக்கலாம். இப்போ வந்து ஒரு வடைச்சட்டி அடுப்பில் வச்சு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஊற்றிருக்கேன். அதில் வந்து இப்போ நம்ம கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ வந்து கடுகு பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். அப்புறம் நான் வெங்காயம் வந்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 3 பெரிய வெங்காயம், அதை சேர்த்துக்கலாம். வெங்காயம் போட்டாச்சு, நல்லா கிண்டி விட்டுடலாம். வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். இப்போ ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க. வெங்காயம் வந்து நல்லா வணங்கட்டும். வெங்காயம் வந்து நல்லா வணங்கிடுச்சு. இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு தக்காளி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா வணக்கி விட்டுருங்க. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ தக்காளியும் கொஞ்சம் நல்லா வணங்கட்டும். வெங்காயமும் தக்காளியும் நல்லா வணங்கிருச்சு. இப்போ நம்ம மசாலாலாம் சேர்த்துக்கலாம். இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா, அப்புறம் ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு மட்டன் மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க குடலை உள்ளே சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு கொஞ்சம் பத்தலைன்னா சேர்த்துக்குங்க. இப்போ நல்லா அந்த தண்ணியெல்லாம் சுண்டுற வரைக்கும் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு. இப்போ நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் கிண்டி விட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. பண்ணிவிட்டு நம்ம மல்லித்தலை தூவி இறக்கிக்கலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள், குடல் மிளகு வறுவல் நம்மளுக்கு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது மாதிரி நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.